அண்ணாமலை வச்சு வானதி சீனிவாசன் வச்சு பதில் சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க இப்படித்தான் அவங்களை அணுகுவோம் என்று சொல்லியிருக்காங்க. 2026 இதை வச்ச செமாடி அடிக்கிறோம். புரியுதா? மதுரை மக்களை, கோயம்புத்தூர் மக்களை 20 தொகுதியிலும் முட்டை மாடு கொடுக்கணும். இந்த மதுரை மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோவை சொல்லி பாஜகவை சந்தில பூத்த சந்தை நிப்பாட்டுவோம். நடக்குதா இல்லையாங்கிற பாரு. லட்சத்தை தான் இருக்கு. அதில் ஒன்றுதான் மெட்ரோ திட்டமே தவிர டிபிஆர்லாம் பக்காவா இருக்குது. அதை சேலஞ்ச் பண்ணுங்க பாப்போம். எந்த டிபிஆர்ல என்ன மேட்ரு? மேண்டட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசுடைய மேண்டட்ரி அக்கௌண்ட் இருக்கு. அதை பிஐபி கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த கிளியரன்ஸ் வந்து யார் கொடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க. இவர் மேற்பார்வை பண்ணிருப்பார். 2026 எடப்பாடி தான் முதலமைச்சரா இருப்பான்னு யார் சொன்னா? அவருக்கு இவிஎம் செட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இவிஎம் செட் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு கேக்குறேன். அதுக்காகத்தான் எஸ்ஐஆர் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து எங்களை வஞ்சிக்கிறீங்களா வாக்காளர்களை? அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கே என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். மதுரை மெட்ரோல 20 லட்சம் பேர் பயன்படுத்த மாட்டாங்க எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? அப்ப என்னதெல்லாம் கம்பி கட்டுறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் கம்பி கட்டுறாங்க பாருங்கிற மாதிரி தான் இருக்குது. எனவே அந்த 20 லட்சங்கிற அந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. 20 லட்சம் பேர் பயன்படுத்தல. உனக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணுமா வேணாமா? முடியுமா முடியாதா? 20 லட்சம் எப்படி சொல்லுவீங்க? 1 கோடி பேர் பயன்படுத்துவான். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், விசிகவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகமது சாஹிப் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. அது தமிழக அரசு வந்து டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படி அது வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கோவைக்கும் மதுரைக்கும் கரெக்டா அது வழங்கப்படல, அதனாலதான் மத்திய அரசு வந்து அதை நிராகரிச்சிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முதல் கட்டமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த குற்றச்சாட்டை யார் சொல்லணும்? முதல்ல அண்ணாமலைக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் உடைய அந்த நிறுவனத்திற்கு என்ன தொடர்பு? மெட்ரோ ப்ராஜெக்ட் ரயில்வே ப்ராஜெக்டை பொறுத்தவரையில முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு மட்டும் வந்து அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றிய அரசுடைய அப்ரூவலில் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. அரௌண்ட் 20 to 30% ஸ்டேட் ப்ராஜெக்ட். நம்முடைய தமிழ்நாடு அரசும் மக்களுடைய வரி பணத்திலிருந்து அதுக்காக செலவு பண்றாங்க. ஆக மல்டி லெவல் அதுக்காக அப்ரூவல் நான் டீட்டெயிலா நான் பேசுறேன். அது இல்லாம வந்து என்ன செய்ய முடியாது? மெட்ரோ ப்ராஜெக்ட வந்து அப்ரூவ் பண்ண முடியாது. நான் என்ன கேட்கிறது, அண்ணாமலை யாருன்னு கேட்கிறேன். இந்த தகவலை வந்து அண்ணாமலை மூலமாகத்தான் நமக்கு தெரிய வருது. அண்ணாமலை யாரு? வந்து பிரைம் மினிஸ்டரா, உள்துறை அமைச்சரா, அல்லது இந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்கான அமைச்சரா? அவர் யாருங்க? அப்ப அண்ணாமலைக்கு தெரிகிற சப்ஜெக்ட் ஏன் வந்து ஒரு முதலமைச்சருக்கு தெரியவில்லை? தமிழ்நாட்டுடைய ப்ரொபோசல் முதலமைச்சருக்கே தெரியவில்லை. தெரியவில்லை மீன் சொல்லவில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரிக்கு சொல்லவில்லை. ஏன் பொதுமக்கள் கூட சொல்லல. அந்த மதுரையுடைய பொதுமக்களுக்கோ, மதுரையில இருக்கக்கூடிய கலெக்டருக்கோ, அல்லது வந்துட்டு கோயம்புத்தூருடைய மக்களுக்கோ, அவங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கோ தெரியாத விஷயம் அண்ணாமலைக்கு தெரிகிறது சொன்னால் இப்ப நமக்கு தான் சந்தேகம் வருது. இது வேற மாதிரி அரசியல் மக்களுடைய திட்டங்களை அரசியலாக்குறாங்க. பீகார்ல கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா, கடைசி மூமெண்ட்ல தேர்தலுக்கு முன்னாடி 75 லட்சம் வாக்காளர்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல, வங்கி கணக்குல 10,000 ரூபாய் போட்டாங்கல்ல. எதுக்கு போட்டாங்க? அரசியல் பயன்படுத்தினாங்க. அதுபோல 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மெட்ரோ திட்டத்தையும் அரசியல் பயன்படுத்துவாங்களோ என்கிற அச்சம். ஏன்னா அண்ணாமலை சொன்னதாக கேட்கிறேன். எனவே நான் முதல்ல அண்ணாமலை வந்து இப்படி பேசுறதே சந்தேக பார்வை பார்க்கிறேன். இதுல வந்து முதல் கோணல் முட்டும் கோணலு மதுரையில எய்ம்ஸ் கதை தான். மதுரையில வந்து எய்ம்ஸ் கட்டினாங்கல்ல, அந்த கதை தான் கோயம்புத்தூர் மதுரையுடைய மெட்ரோ ப்ராஜெக்ட். எனவே இந்த மக்களை ஏமாத்துறாங்க. முழுக்க முழுக்க என்ன பண்ணுகிறது? எப்படி சிபிஐ, ஐடி, இடி எல்லாத்தையும் பாஜக தன் வசப்படுத்தி விட்டதோ அது போல நாட்டுல டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கூட அவங்க ஆள் பார்த்து கொடுக்குறாங்க. தனக்கு சாதகம் இல்லாத, தனக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க என்பதாக நான் பார்க்கிறேன்.
இன்னைக்கு வந்து வானதி சீனிவாசன் வந்து அந்த பிரஸ் மீட் கொடுத்திருந்திருக்காங்க. 2026 வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வந்துரும். அதாவது எடப்பாடி முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? நம்முடைய சந்தேகத்தை வலுப்படுத்திருக்காரு அவர். ஓ, அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து டிபிஆர் வந்து, அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கிறது, இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது, சோ ரிட்டர்ன் பண்றோம் என்று சிட்டை சொல்கிறார். அது தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய முதலமைச்சருக்கும் சொல்லாத விஷயம், எந்த அமைச்சருக்கும் தகவல் கொடுக்காம அண்ணாமலை வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஒண்ணு, அதுக்கு அப்படி நேர்முறைனா 2026 வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்படும், அதுல முதலமைச்சர் எடப்பாடியார் இருப்பார் என்று சொன்னால், நான் கேட்ட நீங்க முதல் கேள்வியுடைய என்னுடைய பதிலை எது மேட்ச் பண்ணி பாருங்க. அப்ப இது அரசியலுடைய மேட்டர் இருக்கா இல்லையா? அப்ப வானதி சீனிவாசனுக்கு எப்படி தெரிகிறது 2026 எடப்பாடி தான் முதலமைச்சரா இருப்பான்னு யார் சொன்னா அவருக்கு? இவிஎம் செட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இவிஎம் செட் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு கேக்குறேன். அதுக்காகத்தான் எஸ்ஐஆர் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து எங்களை வஞ்சிக்கிறீங்களா வாக்காளர்களை? அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கே என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதை கேள்வி கேட்கணும். ஒன்றிய அரசு மோடி சர்க்காரை பத்தி கேள்வி கேட்க வேண்டும். முன்னாள் பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர் அவர் அண்ணாமலை இப்படி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வானதி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ அவர் இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. எப்படி முன்னுக்கு முன் முரணவா இருக்கு? எப்படி விட முடியும் என்பதை கேள்வி கேட்க வேண்டும். மக்கள் மத்தியில் அது கொண்டு வரணும். ஒண்ணு, நான் என்ன கேட்கிறேன், டிபிஆர் தானே, இப்ப டீடைல் ப்ராஜெக்ட் கூட பிளா இருக்குங்கிறாங்க. என்ன பிளா இருக்கு? ஏதாவது ஒரு தகவல் வந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு? இல்ல. பாருங்க, டிபிஆர் ப்ரிப்பரேஷன்ல டிஎம்ஆர்சி இருக்கு, ரைட்ஸ் இருக்கிறது, சிஸ்ட்ரா இருக்குது, எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள மேட்டர் இருக்கிறது. இப்படி மெட்ரோ கன்சல்டன்சி சார்பாக நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது. அப்ப அவங்களுடைய பிளான யாரு மேல பிளான்? எல்என்டி உடைய பிளாவாது இந்த பிரச்சனை? எல்என்டி உடைய பிரச்சனையா சொல்லு பார்ப்போம். அல்லது அலைன்மெண்ட் ஸ்டேஷனுடைய டிசைன்ல பிரச்சனை இருக்கா? அப்புறம் லேண்ட் ரெக்யூர்மெண்ட் பிரச்சனை இருக்கா? பைனான்சியல் மாடல்ல பிரச்சனை இருக்கா? சோசியல் உடைய என்விரான்மெண்ட் எதுவும் யாராவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போடுமா ஆட்கள் யாரும் வந்து என்ஓசி தரவில்லையா? எதுல தமிழ்நாடு அரசு தப்பு பண்ணிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் பிளான்ல தமிழ்நாடு வந்து பின்தங்கிச்சா? எதுவுமே இல்ல, பக்காவா கொடுத்துருக்காங்க. பக்காவா கொடுக்க அப்படின்னா என்ன என்ன என்னன்னு முதலமைச்சர் கேட்டுக்கூட இருக்காரு. அது இருக்கட்டும். இது வந்து புதிதாக மெட்ரோ திறக்கிற மெட்ரோ ப்ராஜெக்ட், நியூ மெட்ரோ ப்ராஜெக்ட். ஏற்கனவே சென்னை மெட்ரோ இருக்கு பாருங்க, அதுக்கு ஏற்கனவே 30% தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி கன்செஷன் போய்கிட்டே இருக்குது. அது மன்மோகன் சிங் பீரியட்ல இருந்து போட்ட, காங்கிரஸ் பீரியட்ல போட்ட மெட்ரோ திட்டம். அதுக்கு ஏன் ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது எல்லாம் அப்ரூவல் கரெக்டா தானே இருக்கு. கரெக்ட்னு சரி பார்த்து தானே அந்த மெட்ரோ திட்டத்தை வந்து தொடங்கணும். ட்ரெயின் ஓடிட்டு இருக்கா இல்லையா? அந்த தாம்பரம் வரைக்குள்ள எக்ஸ்டென்ஷன் புதிய பாதையில நீங்க ஏன் வந்து ஃபண்டு ஒதுக்கவில்லை? இதே முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இதுல என்ன டிபிஆர் பிரச்சனை வருது? தெளிவா தெரிகிறது. தமிழ்நாடு வந்து மக்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள், RSS சனாதன கொள்கைக்கு எதிரானவர்கள். பாஜகவுக்கு இங்க வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. எனவே வஞ்சிப்போம். ஒக்கி புயலா, கஜா புயலா, எந்த புயல் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? ஃபண்டு கொடுக்க மாட்டோம். நேஷனல் டிசாஸ்டர் அறிவிக்க மாட்டோம். இயற்கை பேரிடர் அறிவிக்க மாட்டோம். என்ன மழையில வந்து மக்கள் செத்தாலும் சரி கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, இயற்கை பேரொழி மட்டுமல்ல, கல்வி கடனே என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். பிஎம்சி ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஓப்பனா சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாடு அரசு எங்களுடைய திட்டத்துல கல்வி திட்டத்துல கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டாதான் நாங்க என்ன செய்வோம்? ஃபண்டை ஒதுக்குவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தர்மேந்திர பிரதான் சொன்னார் பாருங்க. இந்த லட்சணத்தை தான் இருக்கு. அதில் ஒன்றுதான் மெட்ரோ திட்டமே தவிர டிபிஆர்லாம் பக்காவா இருக்குது. அதை சேலஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். எந்த டிபிஆர்ல என்ன மேட்ரு? மேண்டட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசுடைய மேண்டட்ரி அப்ரூவல் இருக்கு. அதை பிஐபி கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த கிளியரன்ஸ் வந்து யார் கொடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? அப்புறம் நிதி ஆயோக் அப்ரூவல் யாருக்கு கொடுக்க வேண்டும்? அதாவது டிமாண்ட், ப்ராஜெக்ட் உடைய டிமாண்ட் என்ன, பைனான்சியல் ஃபெசிபிலிட்டி என்ன, எக்கனாமிக் என்ன, எவ்வளவு அமௌண்ட் வரும், எப்படி டெலிவரி, அது யார் சொல்லுவா? NIT நிதி ஆயோக் தான் என்ன செய்யும்? அதை வந்து திட்டமிடும். யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கண்ட்ரோல்ல இருக்கிறது. பைனான்ஸ் மினிஸ்டருக்கு தான் வருகிறது. பிரதமர் மோடி நேரடியாக அதை கையாளுகிறார் நிதி ஆயோக்க. ஏன் அவங்க அப்ரூவல் கொடுக்கவில்லை? அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம், அவங்க ஒண்ணுமே செய்யவில்லை. சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் ஏதாவது இந்த மாதிரி கருத்து சொன்னாங்களா? நாங்க வந்து கோயம்புத்தூருடைய மெட்ரோவுக்கும் மதுரையுடைய மெட்ரோவுக்கும் நாங்க என்ன செய்ய முடியல,
அப்ரூவல் பண்ண முடியல, ஃபண்ட் அப்ரூவல் பண்ண முடியல என்று ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்களா? இல்ல. யார் சொல்றா? மாறா அண்ணாமலை சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு தர டிக்கெட்டா தரம் தாழ்ந்து ஏன் வந்து ஒரு ஒரு நேஷனல் ப்ராஜெக்ட கொண்டு போறீங்க? ஏன் அண்ணாமலை பேசுறது அதாவது கோயம்புத்தூர், மதுரையுடைய ஒரு வட்டச்செயலாளர் பேச வேண்டியது, வார்டு செயலர், பாஜகவுடைய வார்டு செயலரை கூட்டு வந்து இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. இன்னும் நல்லா அழகா இருந்திருக்கும். ஆக இது முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழ்நாட்டின் மீது ஓர வஞ்சனை போக்கு, வஞ்சிக்கிறாங்க. இன்னும் நான் தெளிவா இன்னும் சொல்றேன். எப்படி எப்படிலாம் இவங்க வந்து பண்ணிருக்காங்க. அந்த டிபிஆர் வந்து சொல்றேன். டிபிஆர்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன். மெட்ரோ ஆமா ஆமா ப்ராஜெக்ட்ல டெக்னிக்கல் மேட்டர் இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து பேசினோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச வேண்டி இருக்கும். ஆக முழுக்க முழுக்க நம்ம வஞ்சிக்கிறாங்க. இது தெளிவா தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே ஓகே. மெட்ரோ ரயில் திட்டத்துல வந்து திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்ட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? எப்படி இரட்டை வேடம் போகுது? சரி, திமுக அரசு இரட்டை வேடம் போகுது அப்படிதானே? நீங்க ஆமா. எதுவும் வேஷம் கேட்டு யாரால தானே? இப்ப திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது. வானதி சீனிவாசனுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில பிரதமர் மோடி வேஷமணியில தானே? நிர்மலா சீதாராமன் வேடம் கட்டல தானே? அவங்க வேஷம் போடாம கட்டணம் இருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் எந்த வேஷமும் போடல தானே? நீங்க அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் கொடுத்து சொல்லுங்க பாப்போம். அந்த டிபிஆர், அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மெட்ரோ திட்டத்தை மதுரை, கோயம்புத்தூர் எதற்காக நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? எதற்காக நீங்க வந்து அதை அப்ரூவ் கொடுக்காம வச்சிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். வேஷம் போடாம சொல்லட்டுமா பாப்போம்? அதாவது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ல எதுவும் பிரச்சனை, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ல எதுவும் பிரச்சனையா? ரயில்வே சேஃப்டி கிளியரன்ஸ்ல எதுவும் பிரச்சனையா? யாருக்கு பண்ணணும்? ரயில்வே யாருடைய அமைச்சருக்கு கீழே வருகிறது? இந்திய நாட்டு ரயில்வே யாருங்க? தமிழ்நாடு கவர்மெண்டுடைய கண்ட்ரோல்ல வருது. ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல வருகிறது. அப்ப எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ல எது பிரச்சனை இருக்குதா? மதுரையில வந்து மற்ற மக்கள் புரியும் போது உடனடியாக வெளியே போகணும். அப்படிப்பட்ட இதுல வந்து மதுரையில வந்து ரொம்ப இட பற்றாக்குறையா இருக்கா? கோயம்புத்தூர்ல இட பற்றாக்குறையா இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அது யார் கொடுக்க வேண்டும்? தமிழ்நாடு அரசு கிளியர் பண்ணி கொடுத்திருக்கிறது. ஒன்றிய அரசுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அதுல? அதாவது பப்ளிக் ஹியரிங் வந்து பொல்யூஷன் பிரச்சனையா? அது கோயம்புத்தூர் மக்களோ மதுரையுடைய மக்களோ எங்களுக்கு வந்து இது போடக்கூடாது, இந்த திட்டம் வந்தானே எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும், யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? வழக்கு இருக்கிறதா? ஒண்ணுமே இல்லையா? அப்ப பைனான்சியல் மேட்டர்ல உங்களுக்கு பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க கூடாது, அதான் மேட்ரு. தமிழ்நாட்டுக்கு திட்டம் வந்துடக்கூடாது. வந்தா ஸ்டாலின் கவர்மெண்ட்ல, திமுக கவர்மெண்ட்ல ஒரு புதிய இம்ப்ளிமெண்டேஷனா வரும். முதலமைச்சர் சேர்ந்து ரிப்பன் வெட்டுவாரு. அதான் பிரச்சனை. ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட்னு சொன்னா 20 to 30% 20 முதல் 30% அதோடைய பைனான்ஸ், அதோடைய பட்ஜெட் அலோகேஷன் யார் பண்ணுவான்டா? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும். நம்ம தமிழ்நாடு அரசுடைய அந்த அரசு கருவூலத்துல இருந்து 20 கூட 30% ஆஃப் அந்த அதுக்கான செலவினங்கள் நம்ம ஏற்றுக்கொள்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது இன்னொரு 20 to 30, அதான் ஒன்றிய அரசுடைய திட்டம். 100 கோடி ரூபான்னு வச்சுக்கிறோங்க, பேச்சுக்காக சொல்றேன். அது 1000 கோடி வச்சுக்கிறோங்க. 1000 கோடினா 300 கோடி தமிழ்நாடு. 300 கோடி யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு. மீதி இருக்கக்கூடிய 400 இதுக்கு பாருங்க, அது யாருன்னா மல்டிலேட்டரல் லோன். அதாவது அதுக்காக வேண்டி ஜேஐசிஏ, ஏடிபி, ஏஐபி, கேஎஃப்டபிள்யூ தான் இருக்கிறது. அவங்க லோன் கொடுப்பாங்க. அது உலக வங்கியில கூட நீங்க லோன் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் லோன் அப்ரூவலுக்காக வேண்டி ஜேஐசிஏ யாரு கொண்டு இருக்கிறது? ஏடிபி அந்த பேங்கிங் செக்டார் யாரு கையில இருக்கிறது? ஒன்றிய அரசு கையில தானே இருக்குது. நீங்க கையில மடியில தான் போடுறீங்க. 60% நீங்க ஃபண்டை வந்து நீங்க பேங்க்ல லோன் எடுத்துட்டு போயிடலாம, உலக வங்கியில எடுக்கலாமாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள் எடுக்கலாமா? அப்ப எதுவுமே அதை செய்யாமல் சும்மா வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவி அந்த கிளியரன்ஸ் நீங்க தானே கொடுக்கணும். அதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையே. டிபிஆர் வந்து அன்அப்ரூவ்டுனா எதுக்கு அன்அப்ரூவ்டு? லோன்ல மேட்ரா? டெக்னிக்கல் விஷயத்துல மேட்ரா? என்விரான்மெண்ட் பிசிபிலிட்டியில எதுவும் மேட்டர் இருக்கா? சொல்லுங்க பாப்பா. ஒண்ணும் கிடையாது. சரி, அர்பன் டிரான்ஸ்போர்ட் பிளானிங்கா அது பிரச்சனை இருக்கா? மதுரையில வந்து மக்கள் வர்றாங்க, அந்த மெட்ரோல வந்து பயன்படுத்துறதுக்கு வேற ஒரு பிரயாணம் பண்ணி தான் வர வேண்டியிருக்கு, அல்லது வெஹிக்கிளை கொண்டு நிப்பாட வேண்டியிருக்கு. அப்படிலாம் பிரச்சனை எது இருக்கா? சொல்லுங்க பாப்போம். எந்த பிரச்சனை? அழகான திட்டம் அருமையா கொடுத்துருக்காங்க. 2 இடத்துலயும் ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட அந்த அந்த லேண்ட் அக்யூசேஷன் வந்து எந்த பிரச்சனையும் எல்லாம் பண்ணிருக்காங்க. லீகல் ஆஸ்பெக்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பப்ளிக் உடைய அதாவது முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. மதுரை மக்களும் கோயம்புத்தூர் மக்களும் தங்களுக்கு மெட்ரோ திட்டம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு வழக்குக்குள்ள பதிவு செய்யவில்லை. எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்க வந்து
ஃபைனான்ஸ் ஒதுக்காம நாங்க வந்து டிபிஆர் சரியில்லைன்னு ஒத்தை வார்த்தையில சொல்றாங்கன்னா இது வஞ்சிக்கிறது தான். அண்ணாமலை வச்சு வானதி சீனிவாசன் வச்சு பதில் சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க இப்படித்தான் அவங்களை அணுகுவோம் என்று சொல்லியிருக்காங்க. 2026 இதை வச்ச செமாடி அடிக்கிறோம். புரியுதா? மதுரை மக்களை, கோயம்புத்தூர் மக்களை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மதுரையும் கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 தொகுதி இருக்கிறது. 2 மாவட்டத்தையும் சேர்த்தானைக்கு ஏன் ஒரு 20 தொகுதி கூட வரும். அது சுட்டு வட்டார சேர்த்தானைக்கு 20 தொகுதியிலும் முட்டை மாடு கொடுக்கணும். இந்த மதுரை மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோவை சொல்லி பாஜகவை சந்தில பூத்த சந்தை நிப்பாட்டுவோம். நடக்குதா இல்லையாங்கிற பாருங்க. இல்ல சார், இப்ப அவங்க சைட்ல இருந்து பார்த்தோம்னா மெட்ரோ ரயில் கொண்டு வந்தா ஒரு 20 லட்சம் பேருக்காச்சும் பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பயன்பாடு இங்க இல்லாம இருக்குமா, இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க கேட்கிற கேள்வி வெங்கடேசன் எம்பி கேட்டிருக்காரு. மதுரை மெட்ரோல 20 லட்சம் பேர் பயன்படுத்த மாட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து திட்டம் வந்துச்சுன்னா 20 லட்சம் பேர் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்ட்ரக்சருக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். ஏதாவது வந்து சர்வே எடுத்தாங்களா? பாட்னா, ஸ்ரீநகர், புவனேஸ்வர், அகமதாபாத், டெல்லி இது போன்ற அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா? மெட்ரோக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்டென்ஷனுக்குலாம். அதெல்லாம் எந்த அடிப்படையில கொடுத்தாங்க? 20 லட்சங்கிற கட்டா வச்சு கொடுத்தாங்களா? புவனேஸ்வர் மெட்ரோக்கு வந்து எப்படி 20 லட்சம் பேர் பயன்படுத்துறாங்களா? டேட்டா இருக்கா? உங்களோட ரிப்போர்ட் இருக்கா? அப்ப என்னதெல்லாம் கம்பி கட்டுறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் கம்பி கட்டுறாங்க பாருங்கிற மாதிரி தான் இருக்கிறது. எனவே அந்த 20 லட்சங்கிற அந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. 20 லட்சம் பேர் பயன்படுத்தல. உனக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணுமா வேணாமா? முடியுமா முடியாதா? 20 லட்சம் எப்படி சொல்லுவீங்க? 1 கோடி பேர் பயன்படுத்துவான், அது 19 லட்சம் பேர் பயன்படுத்துவான். திட்டம் தரமாட்டீங்க, திட்டம் தரமாட்டீங்களா? இப்போ டெல்லி மெட்ரோ இருக்கிறது, மும்பை மெட்ரோ இருக்கிறது, பாட்னா மெட்ரோ இருக்கு. 20 லட்சம் பேர் இந்த வருஷம் பயன்படுத்தலைங்க. 10 லட்சம் பேர் தான் பயன்படுத்திருக்கான். உடனே வந்து தண்டவாளத்துல கலந்து போயிருவீங்களா? அதுக்கான திட்டம் இன்னைக்கு பயன்படுத்த நாளைக்கு பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு பயன்படுத்தலன்னா அடுத்த வருஷம் பயன்படுத்த போறாங்க. கூட்டி எப்படி தெரியுது? நீங்க அடிக்கல் நாட்ட முன்னாடியே வீட்டுக்கு அடிக்கல் நாட்டவே முடியல, பவுண்டேஷனே தோண்டவில்லை. அந்த வீட்டுக்கு இந்த பேர் வைத்தால் சரி இருக்கான்னு எப்படி சொல்ல? முதல்ல வீட்டை கட்டியா? நீ முதல்ல வீட்டை கட்டி பவுண்டேஷனை போட்டு பில்லர் எழுப்பி செங்கலை வச்சு கேட்டு எல்லாம் பண்ணி என்ன செஞ்சிடுவோம்? உட்டு எல்லாம் ஒர்க்லாம் முடித்து காங்கிரட் எல்லாம் போட்டு எல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்ச பிறகு கிரக பிரவேசம் அன்னைக்கு பேச வேண்டிய பேச்ச இப்ப பேசிட்டு இருக்கிற. முதல்ல மெட்ரோ திட்டத்தை கொண்டா 20 லட்சம் பேர் பயணிக்கிறோமா இல்லையாங்கிறது பார்ப்போம் அப்புறம். ஆனால் இதெல்லாம் ஒரு கிரைட்டீரியா கிடையாது. இதுவும் இந்த சப்ப கட்டும் உங்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டை வஞ்சிப்போம், இப்படிதான் வைத்திருப்போம் என்பதை இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஆதாரங்கள் அடிப்படை சொல்றாங்க. நான் சொல்ல டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஃபைனான்ஸ் இன்னும் டெப்தா போவேன். ஆனா மக்களுக்கு அது ரசிக்காது. இப்பவுமே புரிஞ்சிருப்பார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதுல முழுக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும். நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாத ஆட்களை எதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுக்குறோம்? ஒரே காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. நன்றி சார். நன்றி.